அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வபிதாசன் தீர்க்கதரிசி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னங்களுடைய இணையக்கூடாத ராசிக்காரர்களோ அல்லது இணையக்கூடாத லக்னக்காரர்களோ திருமணம் செஞ்சால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. கன்னி ராசி கன்னி லக்னம், இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசி அல்லது லக்னம், இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமி. அதாவது நம்ம இப்போ எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பூமி தான். பூமிக்கு இன்னொரு பேர் இருக்கு, புதன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பூமிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை புதன்னு சொல்லுவாங்க. இந்த பூமிக்கு ரெண்டு எதிரி கிரகங்கள் இருக்கு, அதாவது ரெண்டு பகை கிரகங்கள் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க, ரெண்டு பகை கிரகங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ராகுவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேதுவும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒன்று ராகு, இன்னொன்று கேது. அதாவது நீங்க கன்னி லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா இது நல்லாவே உங்களுக்கு பொருந்தும். சரிங்களா? இவங்க ரெண்டு பேர் தசை நடக்கும்போதும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? ஒரு தசையானது இளமை காலத்திலையும் இன்னொரு தசையானது முதுமை காலத்திலையும் நடக்கும். சரிங்களா? கன்னி லக்ன ஆண்களா இருந்தாலும் சரி, கன்னி லக்ன பெண்களா இருந்தாலும் சரி, இது நல்லாவே பொருந்தும். பகை கிரகம் சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது காலச்சக்கரம். காலச்சக்கரத்தில் மொத்தம் 12 வீடு இருக்கும். ஆனால் மொத்த கிரகங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 தாங்க. இங்கே உள்ள ஜோதிடர்னா உருட்டி நிறைய பொய் சொல்லி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு அதையெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஜோதிடர். சரிங்களா? என்னையை பார்த்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் ஜோதிடர் இல்லையா அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா, நான் ஜோதிடர் கிடையவே கிடையாது, நான் தீர்க்கதரிசி. சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த வீடு மட்டும்தான் பூமி. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. புதனுக்கு நீங்க 2 வீடு நினைச்சிட்டு இருப்பீங்க, அப்படின்னா கிடையவே கிடையாது. புதனுக்கு ஒரு வீடு தான், அது கன்னி வீடு மட்டும்தான். சரிங்களா? இங்க இருக்கிறது புதனோட வீடே கிடையாது. சரிங்களா? இங்க இருக்கிறது புதனுடைய வீடே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இது கன்னி. நல்லா தெரிஞ்சுங்க, இது கன்னி. இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பூமி அல்லது புதன் சொல்லுவாங்க. இப்ப இந்த ரெண்டு கிரகங்களும் நான் உங்களுக்கு பகை கிரகங்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டல. இவங்க 2 பேரு தசை நடக்கும்போது மட்டும்தான், நல்லா தெரிஞ்சுங்க, இவங்க 2 பேரு தசை நடக்கும்போது மட்டும்தான் கன்னி ராசி அதாவது கன்னி லக்னக்காடைய வாழ்க்கையில சந்திக்க கூடாத பிரச்சனைகள் எல்லாம் இவங்க 2 பேரும் தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்துல வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே அது இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் வரும். அதுக்கு இவங்க 2 பேர் தசை நடக்கும்போது கண்டிப்பா ஏற்படும். சரிங்களா? அதனால நீங்க கன்னி லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க உடனே சொல்லி வச்சிருக்கீங்க பகை கிரகங்கள் ராகு கேது சொல்லி வச்சிருக்கீங்க. ஆனா இந்த காலச்சக்கரத்துல இந்த 2 பகை கிரகங்களுக்கு வீடே இல்லையே அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஜோதிடர், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் தீர்க்கதரிசி, எனக்கு என்ன தெரியும் நான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் எல்லாம் ராகுக்கு வீடு இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அப்படின்னா கிடையவே கிடையாது. ராகுக்கு வீடு இருக்கு. இந்த வீடு தான் ராகுடைய வீடு. சரிங்களா? அதாவது
விருச்சகம். சரிங்களா? விருச்சகம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா ராகு. இந்த வீட்டுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு. சரி, கேது இதுல எந்த வீட்டுக்கு அதிபதின்னு கேட்டீங்கன்னா, நீங்களாம் நினைச்சுப்பீங்க கேதுக்கு வீடு இல்லை நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படின்னா கிடையாது. மொத்த கிரகங்கள் எண்ணிக்கையே 10 தான். அதனால இங்க இருக்கிற எல்லா கிரகங்களுக்கும் வீடு இருக்கு. சரிங்களா? ஆனா 2 வீடு எக்ஸ்ட்ராவே இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. அது நான் சொல்றேன் அது எப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கேதுக்கு நீங்க வீடு இல்லை நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படின்னா கிடையாது. கேதுக்கு வீடு இருக்கு. இதுதான் கேதுவுடைய வீடு. சரிங்களா? துலாம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு எந்த கிரகம் அதிபதினு பார்த்தீங்கன்னா கேது. நல்லா கவனிச்சுங்க. இந்த கன்னி ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, கன்னி லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி, நல்லா கவனிச்சுங்க. இதை துலாம் வீட்டுக்கு இந்த கிரகம் தான் அதிபதி. சரிங்களா? இப்ப நீங்க கன்னி ராசியில பிறந்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு இவங்களை நீங்க திருமணமே செய்யக்கூடாது. அப்படின்னு யாரும் கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற விருச்சக ராசிக்காரர்களையும் இங்க இருக்கிற துலா ராசிக்காரர்களையும் எக்காரணத்தை கொண்டு கன்னி ராசிக்காரவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீங்க கன்னி லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற விருச்சிக லக்கணக்காரர்களையும் அல்லது இங்க இருக்கிற துலா லக்கணக்காரர்களையும் எக்காரணத்தை கொண்டும் திருமணம் செய்யவே கூடாது. இதையும் மீறி நீங்க திருமணம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதையும் மீறி நீங்க திருமணம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ள கோர்ட்டு வாசல்ல நிற்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களை பிடிக்காத நபர்களை நீங்க திருமணம் செஞ்ச அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நீங்க அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் நீங்க இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணவே கூடாது. அப்ப நாங்க யார திருமணம் செஞ்சா, அதாவது கன்னி ராசிக்காரங்க கேட்பாங்க, கன்னி லக்கணக்காரங்க கேட்பாங்க, நாங்க யார திருமணம் செஞ்சா 100% நல்லா இருப்போம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன். அதாவது கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணக்கடைய வாழ்க்கை துணை ரகசியம் சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா 100% உங்களோட திருமண வாழ்க்கைகளை ஒத்துக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான். சரிங்களா? தயவு செஞ்சு மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. பார்த்தா உங்களுக்கே தெரிய வரும். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் உங்களுக்கு பகை கிரகங்கள். நல்லா தெரிஞ்சுங்க. இவங்க 2 பேரும் தான் உங்களுக்கு பகை. ஏன்னா உங்களுடைய குணங்களும் நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் 100% வெறுப்பவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க 2 பேர் மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய குணங்களும் அவங்களுடைய செயல்பாடுகளும் சுத்தமா பிடிக்காத யாருன்னு கேட்டீங்கன்னா அது நீங்களா தான் இருப்பீங்க. சுத்தமாவே செட் ஆகாது. சரிங்களா? அப்ப இவங்க 2 பேரும் எங்களுக்கு செட் ஆகல. இங்க இருக்கிற யாராச்சும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் எங்களுக்கு திருமண வாழ்க்கையில இணைஞ்சு வருவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மட்டும்தான் இங்க மீதம் இருக்கிறவங்க. நல்லா தெரிஞ்சுங்க. மிச்சம் இருக்கிறவங்க இவங்கள 100% உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவங்க 2 பேருமே உங்களுக்கு பகைக்கிறவங்க. இவங்க 100% உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டாங்க. சரிங்களா? 50% உங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஒத்து வரக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க. சரிங்களா? ஆனா அவங்களே நீங்க திருமணம் செஞ்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல, நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மிகப்பெரிய சண்டையோ மிகப்பெரிய பிரச்சனையோ வரும். சரிங்களா? அதெல்லாம் சமாளிக்க திறமை இருந்தா நபர்கள் மட்டும் திறமை இருந்தா மிச்சம் இருக்கிற நபர்களை நீங்க திருமணம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய
பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் சமாளிச்சு மிச்சம் இருக்கிற நபர்களோட நான் வாழ்ந்துருவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க மிச்சம் இருக்கிற நபர்களோட நீங்களோட வாழ்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க இருக்கிற நபர்களோட நீங்க வாழ்ந்துக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இன்னொருத்தவர் இருக்காங்க உங்களுக்கு பகை. மூணாவது பாத்தீங்கன்னா சந்திரன். இது மூணுமே உங்களுக்கு பகை கிரகங்கள், நல்லா கவனிச்சுங்க. இது மூணுமே உங்களுக்கு முரட்டு, அதாவது உங்களுடைய குணங்களும் சரி உங்களுடைய செயல்பாடும் சரி சுத்தமா பிடிக்காத நபர்கள் இந்த மூணு பேருமே, சரிங்களா? இந்த மூணு பேருமே. அதனால எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்கிற சந்திரனோட வீடு இது கடகம். நல்லா தெரிஞ்சுங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தை பந்தா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நல்லா கவனிச்சுங்க. சந்திரன் இவங்களும் உங்களுடைய குணங்களையும் செயல்பாட்டுகளையும் முழுமையா 100% வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டா அந்த லிஸ்ட்ல இவங்க 3 பேர் வருவாங்க. ஏன்னா இவங்க 3 பேர் தசை நடக்கும் போதும் பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில படாத பாடுபட்டிருப்பீங்க, அடி மேல அடி விழுந்திருக்கும். இவங்க தசையில தான் அதெல்லாம் ஏற்படும். அதனால நீங்க கன்னி லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 தசை நடக்கும் போதும் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அதே மாதிரி தெரிஞ்சுங்க. நீங்க கன்னி ராசிக்காரர்களா இருந்தா சரி கன்னி லக்கணக்காரர்களா இருந்தா சரி எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்கிற கடகம் ராசி அல்லது லக்னம் இந்த வீட்டுக்கு அதிபதியா பாத்தீங்கன்னா சந்திரன். எக்காரணத்தை கொண்டும் இங்க இருக்கிற கன்னி ராசிக்காரர்களா இருந்துட்டீங்கன்னா ஆண்களா இருந்தா சரி பெண்களா இருந்தா சரி எக்காரணத்தை கொண்டும் கடக ராசிக்காரர்களோ அல்லது விருச்சிக ராசிக்காரர்களோ அல்லது துலா ராசிக்காரர்களோ எக்காரணத்தை கொண்டும் நீங்க திருமணம் செய்யக்கூடாது, அதாவது கல்யாணம் பண்ணவே கூடாது. ஏன்னா 100% உங்களை வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க தான். நீங்க கன்னி லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் கடக லக்கணக்காரர்களோ அல்லது விருச்சிக லக்கணக்காரர்களோ அல்லது துலா லக்கணக்காரர்களையோ நீங்க திருமணம் செய்யவே கூடாது. ஏன்னா 100% உங்களோட செயல்படுவதை பிடிக்காத நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இவங்க தான். ஏன்னா ஆல்ரெடி உங்களை வெறுக்கக்கூடிய தன்மையில, அதாவது வெறுக்கக்கூடிய குணங்களும் சரி வெறுக்கக்கூடிய செயல்பாடும் சரி கொண்டவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இந்த 3 பேர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. மிச்சவங்களாம் இங்க இருக்கிற மிச்சவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒத்து போவாங்க. ஆனா அவங்கள நீங்க திருமணம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை சமாளிக்கும் மன வலிமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா நீங்க திருமணம் செஞ்சுக்கலாம். ஆனா அந்த திருமண வாழ்க்கையாது 50% மட்டும்தான் நல்லா இருக்கும், சரிங்களா? 100% நல்லா இருக்காது. இவங்கெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சுத்தமாவே 100% நல்லாவே இருக்காது, நல்லாவே இருக்கவே இருக்காது. அப்ப 100% உங்களோட திருமண வாழ்க்கைக்கு யார் செட் ஆவான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் கன்னிராசி அல்லது கன்னி லக்கண பிறந்தனுடைய வாழ்க்கை துணை ரகசியம்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான விளக்கம் தெரிய வந்துடும். நீங்க யாரை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில அப்படின்னு உங்களுக்கு ஒரு உதாரண வீடியோ ஆல்ரெடி நான் போட்டேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிடும். யார் நமக்கு செட் ஆவாங்க யார் நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துடும், சரிங்களா? ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளுடைய புதன்குரு தீர்க்க தரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.